தினா கையெழுமிட்டு வந்துடுறேன். ம். எப்படி மாமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அர்ச்சனா எப்படி நல்லா இருக்கா? இருக்கேன். பிரியா நீங்க? இந்த பேக் பிடிங்க. ஹலோ மிஸ்டர் செல்வம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன பிரியா? தினா, இவர் உங்களுக்கு தெரியுமா? ஓ, ரொம்ப நல்லா தெரியுமே. ஜெயந்தி தானே அறிமுகப்படுத்தி வச்சா? உங்க அக்கா அர்ச்சனாவோட ஹஸ்பண்ட் தானே? நீங்க ரெண்டு பேரும் இங்க எப்படி? மாமா, நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன். மாமா, நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம். தயவு செஞ்சு இந்த விஷயத்த வீட்டுல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க மாமா. தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்க இவர் மேல வெறுப்புல இருக்காங்க. எதனாலன்னா, எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு குற்றவாளி. ஆனா இவர் உண்மையிலே தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது மாமா. இவர் தெரிஞ்சு நல்லவரா மாறிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவர் மேல லவ்வே வந்தது. இவர் மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது மாமா. இப்படிப்பட்ட மனுஷனை எங்க வீட்டுல இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரியான நேரம் வரும்போது நானே வீட்டுல சொல்லிடுறேன். அது வரைக்கும் யாருக்கும் தெரிய வேணாம் மாமா. ஆமா மிஸ்டர் செல்வம், நான் பிரியாவை உயிருக்குயிரா நேசிக்கிறேன். ஆக்சுவலா அர்ச்சனாவே எனக்கு பார்த்த பொண்ணு தான். ஆனா அப்ப நான் தப்பு பண்ணதுனால நிச்சயதார்த்தத்துல போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஜெயில இருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் பிரியா என்னை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டாங்க. ஏதோ எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் விட்ட குறை தொட்ட குறை இருக்குது போல இருக்கு. முதல்ல நான் கூட இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு பிரியாவை லவ் பண்ண தயங்கினேன். ஆனா பிரியா என்னை தேடி வந்து அப்படிலாம் இல்லைன்னு புரிய வச்சாங்க. இப்போ பிரியா இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற நிலைமையில இருக்க. எங்க காதலை நீங்களாவது புரிஞ்சுக்குங்க. எனக்கு புரியுதுங்க. பிரியா படிச்ச பொண்ணு, புத்திசாலி. கண்டிப்பா ஒரு தப்பான ஆளை தேர்ந்தெடுக்க மாட்டா. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். காணாம போன எங்க அம்மாவை எனக்காக மீட்டு கொடுத்தது நீங்க தான். கண்டிப்பா நீங்களும் நல்லவராக தான் இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருக்கு. நான் இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நாங்க கிளம்புறோம். வரும் செல்வம். வாங்க. யார் செல்வம்? தெரிஞ்சவங்களா? அப்பா, நல்ல வேளை. செல்வம் மாமாவை பார்த்ததும் எனக்கு அப்படியே திக்குன்னு ஆயிடுச்சு. ஏதோ நல்ல விதமா பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது. சேச்சா, பயப்படாத. செல்வம் யார்கிட்டயும் சொல்ல மாட்டாரு. வா, உன்னை டிராப் பண்ணிடுறேன். இல்ல தினா, வேணாம். மறுபடியும் யாராவது பார்த்து ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. நான் ஆட்டோலே போறேன். அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, வான்னு சொல்றேன்ல. வேண்டாம் தினா, நான் ஆட்டோலே போய்க்கிறேன். சொன்னா கேளுங்க. சரி, பாய்.
ஓகே செல்வம், அப்போ நாளைக்கே வண்டி எடுத்துறேன். நல்லதுங்க. சரி, ஷெட்டுக்கு தானே போகிறேன், நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, ஷெட்டு பக்கம் தானே, நடந்து போய்க்கிறேன். நாளைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ம். ஒரு சிகரெட் கொடுப்பா. தினா சார், என்ன தீனா சார் ஞாபகம் இல்லையா? நான் தான் காயத்ரி. 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடைக்கானல் போய் 1 வீக் இருந்தோமே. ஏய் காயத்ரி, அப்போ நல்லா ஒல்லியா இருந்த, இப்போ நல்லா வெயிட்ட போட்டு அடையாளம் தெரியாம கும்முன்னு தான் இருக்க. என்ன எந்த பக்கம் தொழிலாம் எப்படி போகுது? என்ன இப்பெல்லாம் உங்களை பார்க்கவே முடியல? என்ன மறந்துட்டீங்களா? உன்னெல்லாம் மறப்பண்ண நானு, நீதான் சரியான கம்பெனி ஆச்சே. அப்புறம் ஏன் 2 வருஷமா போனே அது பண்ணல? 2 வருஷமா நான் மலேசியா போயிட்டேன், அதான். சரி, இப்ப ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயா தான் இருக்கேன். நானும் ஃப்ரீயா தான் இருக்கேன், வரியா? இப்பதான் அவன் திருந்திட்டான்னு பிரியா சொன்னா. அவ அப்படித்தானே நம்பிட்டு இருக்கிறா. ஆனா இவன் வேற ஒரு பொண்ணோட கார்ல போறான்னு. இந்த ஃபைல்ல தான சைன் ஆமா மேடம், அந்த ஃபைல் தான். எக்ஸ்கியூஸ் மீ. போட்டுட்டு தரேன். வாங்க, வாசார பார்க்க வந்தீங்களா? ஆமா. அவர் சீட்ல தான் இருக்காரு, போய் பாருங்க. இல்ல, நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க போய் நான் வந்திருக்கேன். பரவாயில்ல மேடம், நீங்க உள்ளே போய் பாருங்க மேடம். இல்ல, இது கொஞ்சம் பர்சனல். தனியா தான் பேசணும். நீங்க நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க ப்ளீஸ். சரி மேடம். இந்தாங்க, இதை டெண்டருக்கு அனுப்பிடுங்க. அப்புறம் ஹைதராபாத்ல இருந்து ஒரு செக் வரும், அது எம்டியோட டைரக்ட் அக்கவுண்ட்ல போட்டுருங்க. ஓகே சார். ஓகே சார், உங்களை பார்க்க உங்க வீட்ல இருந்து வந்திருக்காங்க. வீட்ல இருந்தா யாரு? உங்க மிஸ்ஸஸ் சார். சார், உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, உங்களை வர சொன்னாங்க. நான் கூட அவங்கள உள்ள போய் பார்த்து பேசுங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க பர்சனல் விஷயம்னு சொல்லி உங்களை வெளியே வர சொன்னாங்க. ஆபீஸ்க்கு வந்து சீன் கிரியேட் பண்ணி சிம்பத்தில என்ன காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு வந்திருக்கா போல இருக்கு. வேலை அதிகமா இருக்கு எனக்கு, அதனால இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பு போ. சார், முக்கியமான விஷயம்னு உங்களை வர சொன்னாங்க. யோ, அவ ஏன் பொண்டாட்டி? எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கிறேன், இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பு போ. என்ன சொன்னாரு? உங்களை பார்க்க முடியாதுன்னு சொன்னாரு. எதுவா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசிக்கலாம்னு சொன்னாரு. நீங்க கிளம்புங்க மேடம். என்ன மேடம், இன்னும் நீங்க போலையா? சார் தான் வீட்டுல வந்து பேசிக்கிறேன்னு சொன்னாரு. இன்னும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இது வீட்ல வச்சு பேச முடியாத விஷயம். இங்கதான் பேசியாகணும். அதனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
என்னவோ போங்க மேடம். பொண்டாட்டி கிட்ட கூட பேச மாட்டேன்னு அவர் பிடிவாதமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்து தான் ஆகணும்னு நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னவோ போங்க. ஏய், வந்துட்டியா வாசு? நான் வந்தது இருக்கட்டும். நீ எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்க? நான் தான் உன்னை பார்க்க முடியாது, பேச முடியாது, எது வந்தாலும் வீட்ல வந்து பேசிக்கிறேன் பியூன் கிட்ட சொல்லி அம்சால. அப்புறம் எதுக்கு இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? ஆபீஸ்ல 4 பேர் உன்னை பார்த்துட்டு வாசுக்கும் அவன் பொண்டாட்டிக்கு ஏதோ பிரச்சனை, வாசு பொண்டாட்டியை வெளியவே நிக்க வச்சிட்டான்னு என்ன கேவலமா பேசணும். அதானே உன் நோக்கம்? ஐயோ வாசு, அப்படிலாம் இல்ல. நான் முக்கியமா உன்கிட்ட பேசியே ஆகணும். அதான் நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டால. ஏன் வீட்டுக்கு வர மாட்டேனா? ஏன் தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ற? இல்ல வாசு, நான் இன்னைக்கு அந்த டைரக்டரை பார்த்து பேசி நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வர போனேன். அவங்க சில விஷயங்களை சொல்லி என்ன மிரட்டுறாங்க வாசு. இத வீட்ல வச்சு பேசினா அத்தை மாமா எல்லாரும் பயந்துருவாங்க. அதான் இங்க உன்கிட்ட தனியா பேசலான்னு வந்தேன். நான் வந்தது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிரு வாசு. நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நீ அதையும் இதையும் பேசி கண்ணை கசிக்கிட்டு காரணங்களை சொல்லி 2 நாள் நடிச்சிட்டு வரேன் 3 நாள் நடிச்சிட்டு வரேன்னு சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ண வந்திருக்க. அப்படிதானே? வாசு, பார், எதையும் நான் கேட்க தயாராவே இல்ல. நான் சொன்னதுதான். ஒண்ணு, நீ எனக்கு பொண்டாட்டியா மட்டும் இரு, இல்ல நடிக. ரெண்டும் ஒன்னா இருக்க சாத்தியமே இல்ல. வாசு, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நாளைக்கு ஷூட்டிங் வச்சிருக்காங்க. முதல்ல நான் சொல்றத நீ கேளு. வாசு, நான் சொல்ற விஷயத்துல உன் கௌரவம் குடும்பமான எல்லாம் அடங்கி இத இருக்கு. பார், என் கௌரவம் குடும்ப மானத்தை காப்பாத்தணும்னா நீ நடிக்கிறத நிறுத்து. புரியுதா? வாசு, என்ன வாசு, உங்க ஒய்ஃப் உங்களை தேடி வந்திருக்காங்க. இப்படி வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. உள்ள கூட்டு போய் பேசலாம்ல. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத கவனிச்சேன். உங்க ஒய்ஃப் கிட்ட கோவமா பேசிட்டு இருந்தீங்க. அவங்க ஏதோ சமாதானம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன வாசு விஷயம்? என்னம்மா விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? நீயாவது சொல்லுமா. புரியுதுமா? நீ மாடலிங் பண்றது வாசுவுக்கு பிடிக்கல, போகக்கூடாதுன்னு சொல்றாரு. நீ பர்மிஷன் கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க, அப்படித்தானே? சார், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுமா? ஏற்கனவே எங்க ஆபீஸ் லோன் மேல அடுக்காக உன்னை நடிக்க வைக்கிறதுக்காக வாசு கிட்ட கேட்டேன். நீ நடிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு வாசு சொல்லிட்டாரு. அப்பவே நான் வாசுக்கு அட்வைஸ் பண்ணேன். வாசு அதை கேட்டு மாறி இருப்பார்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா வாசு இன்னும் மாறலன்னு தான் தெரியுது. வாசு, ஏன் பிராட் மைண்டடா யோசிக்காம இப்படி உங்க ஒய்ஃபை வேதனைப்படுத்துறீங்க? சார் ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. வாசு நான் நடிக்க போக கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்காரு. ஆனா நான் ஏற்கனவே ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண ப்ராஜெக்ட முடிச்சு கொடுக்கணுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. நடிக்க போனா குடும்ப வாழ்க்கையை மறந்துறேன்னு இவரு சொல்றாரு. ஒத்துக்கிட்டபடி ப்ராஜெக்ட முடிக்கலன்னா பயங்கர விளைவுகளை சந்திக்கணும்னு அவங்க மிரட்டுறாங்க. அவங்க சொன்ன விஷயத்த இவர்கிட்ட சொல்லி பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கலான்னு தான் வந்தேன். ஆனா நான் சொல்ல வந்ததையே கேட்க மாட்டேங்கிறாரு. தயவு செஞ்சு நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். என்ன வாசு இது? உங்க ஒய்ஃப் உங்ககிட்ட ஏதோ சொல்ல வர்றாங்க. அதை நீங்க காதலோட கேட்டுக்காம அலட்சியப்படுத்தினா எப்படி? சார் ப்ளீஸ், இது விஷயமா நான் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய பேசிட்டேன். என் முடிவை உங்ககிட்ட நான் அப்பவே சொல்லிட்டேன். என் ஒய்ஃப் நடிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல சார். நான் ஒரு ஆணாதிக்கவாதி, சுயநலவாதின்னு யார் என்னை எப்படி வேணாலும் பேசட்டும், எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. சார், நான் உங்ககிட்ட ஒரு பேச்சுக்கு தான் கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து இந்த மாதிரி நடிக்க போனா நீங்க சம்மதிப்பீங்களா? பதில் சொல்ல முடியல. அதான் அடுத்தவங்களுக்கு ஈஸியா அட்வைஸ் பண்ணிடலாம் சார். ஆனா தனக்குன்னு வரும்போதுதான் அந்த வலியும் வேதனையும் புரியும். நான் யோசிச்சதுக்கு காரணம் அது இல்ல வாசு. எனக்கு ஒரு பொண்ணு இல்லையேன்னு தான் யோசிச்சேன். வாசு, என்ன மடக்கிட்டு தான் நினைச்சு நீங்க சந்தோஷப்படாதீங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு நடிக்க விருப்பம் இருந்து உங்க ஒய்ஃப் மாதிரி பேரும் புகழும் கிடைச்சா நிச்சயமா அதுக்கு நான் தடையே சொல்ல மாட்டேன். அதை நினைச்சு நான் பெருமைப்படுவேன். ஒண்ணு சொல்றேன் சார், இது என்னோட லைஃப். ஏன் இஷ்டப்படி தான் நான் வாழ முடியும். உங்களுக்கு இருக்கிற பரந்த மனசு எனக்கு இல்லைன்னு இருக்கட்டும் சார். மேற்கொண்டு உங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை.
மறுபடியும் நான் சொல்றேன், உனக்கு நடிப்பா நானா நீயே முடிவு பண்ணிக்க. சாரிம்மா, இந்த விஷயத்துல நான் எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு தெரியல. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு புரியலம்மா. இனிமே நீ தான் முடிவெடுக்கணும். வரம்மா.